அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே பெருமானார் அருளிய 6 அந்தங்களை பற்றிய பகுதிகளில் நாம் நம்முடைய சிந்தனையை அமைத்து வருகின்றோம். தூய கலாந்த சுகந்தர் வெளியனும் ஆய சித்தபையில் அற்பெருஞ்சோதி ஞான யோகாந்த நட திருவெளியனும் ஆணியில் சித்தபை அற்பெருஞ்சோதி விமல போதாந்த மெய்ப்பொருள் வெளியனும் அமல சித்தபையில் அற்பெருஞ்சோதி பெரிய நாதாந்த திருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அற்பெருஞ்சோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும் அத்தகு சித்தபை அற்பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த சுக பெருவெளியனும் அத்தனி சித்தபை அற்பெருஞ்சோதி என்ற அந்த 6 அகவல்களும் முறையாக 6 அந்தங்களை பற்றிய செய்திகளாக இருக்கின்றன. அது பற்றி நாம் விரிவாக தனித்தனியாகவும் சிந்தித்து வருகின்றோம். அதிலே நான் முன்னுரையில் இது பற்றி தொடங்குகிற காலத்தில் குறிப்பிட்டது போல எது முக்கியம் என்பது அல்ல, எல்லாமே உங்களுக்கு கடந்து போகிற விஷயங்களாகத்தான் இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதிலே வள்ளல் பெருமானார் இந்த அந்தங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு இன்னொரு இடத்திலே ஒரு பாடலை தருகின்றார். 6 அந்த நிலைகளின் அனுபவ நிறைவே அதுவாய் ஒளிர் பொது ஒரு நிதியே ஊறு எந்த நிலைகளும் ஒரு நிலை எனவே கூறி என் உள்ளத்தில் குலவிய கழிப்பே வேறு இந்த நெறி எனக் காட்டி என்றனையே பெருநெறிக்கு ஏற்றிய ஒரு பெரும்பொருளே தாரெந்த நாள்களும் விளங்கும் ஓர் வடல்வாய் தனி நடராஜன் என் தற்குருமணியே என்று சொல்லி இது பற்றிய ஒரு விரிவான ஆராய்ச்சியில் இந்த யோகாந்தம், போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் இது பற்றி அதற்கான உலகங்களும் பல உலகங்கள் என்று பேசுகிறார். நல்லவற்றுள் யோகாந்த பதிகள் பல கோடி என்று அதை அந்த பாடலிலே அமைக்கின்றார். அதை பற்றிய ஒரு முடிவை சொல்ல வருகிற காலத்தில் எல்லாம் பேரருள் ஜோதி தனி செங்கோல் நடத்தும் என் அரசே என்று அதை பற்றி சொல்லி நாதாந்த வரையும் எங்கள் நாயகனார் செங்கோல் நடக்கின்றது என்கின்றார். நாதாந்தம் மட்டோ போதாந்த நிலையும் உயர் யோகாந்த நிலையும் புனித கலாந்த பதியும் புகழ்கின்றார். புகழும் வேதாந்த வெளியும் மிகு சித்தாந்த வெளியும் விளங்கும் இவற்று அப்பாலும் அதன் மேல் அப்பாலும் வாதாந்தத்து அதன் மேல் அப்பாலும் மன்றாடி அருள் செங்கோல் சென்று ஆடல் அறியே. இது ஒரு முக்கியமான பாடல். அது தவிர ஒவ்வொரு அந்தத்திற்கும் பாடல்களை அமைக்கிறார். இந்த அகவல் தவிர அந்த பாடல்களில் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, ஆரண வீதியில் ஆடச் செய்தீர், ஆகம வீதியில் ஆடச் செய்தீர், ஆனந்த வீதியில் ஆடச் செய்தீர் என்று இவைகளை எல்லாம் ஒரு இடமாக சொல்லி அதற்குள்ளே இருக்கிற வீதிகளாக யோகாந்தம் முதலான அந்தங்களை எல்லாம் சொல்லுகின்றார். இதை நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், இரண்டாவது
இந்த வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த அந்தங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக என்று கேட்டால், இதில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு விஷயம் என்று வரும்பொழுது இது பற்றியும் நாம் அதிலே வந்திருக்கிறோம் என்பதும், நாம் அதையும் கடந்து மேலே சென்றிருக்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகிற வகையில் தான் இந்த 6 அந்தங்களை பற்றிய விரிவான செய்திகள் எல்லாம் வள்ளல் பெருமானாரால் தரப்படுகின்றன. இப்போ இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம், அதை பொருள் அளவில் அல்லது சொல் பொருள் அளவில் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். வள்ளல் பெருமானார் சொன்ன வகையிலேயே சில குறிப்பை உங்களுக்கு அவர் பாடலின் மூலமாக சொல்லுகிற ஒரு விஷயத்தில்தான் இன்றைக்கு இந்த பாடல்களை நான் படித்து காட்டினேன். அதிலே இந்த கலாந்தம், யோகாந்தம் அது பற்றிய செய்தி காரண காரிய கல்விகள் எல்லாம் கற்பித்து என் உள்ளே கலந்து கொண்டு என்னை நாரணர் நான்முகர் போற்ற மேல் ஏற்றி நாதாந்த நாட்டுக்கு ஓர் நாயகனாக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாம் அருள் போனகம் தந்தே ஆரண வீதியில் ஆடச் செய்தீர். ஆரணம்னா வேதம் என்பது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற கல்விகள், காரண காரியம் சொல்லுகின்ற கல்விகள், இது எல்லாவற்றையும் தந்து அதிலே தலைவனாக என்னை ஆக்கி அந்த ஞானத்தினுடைய வீதியில் இருக்கிற தலைமைத்தன்மையை எல்லாம் எனக்கு சொல்லி அந்த வீதியிலேயே நான் ஒரு கூத்தாடுகின்றவனாக இருந்தேன் என்பதாக அந்த செய்தியை சொல்லி, அதுக்கு பிறகு இதெல்லாம் நான் ஏன் இதை படித்து காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நமக்கு ஒரு பிரம்மை உண்டாகக்கூடாதுங்கிறதுனால. பிரம்மைனா இந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேசுவாங்கல்ல, அதை பற்றி ஒரு பிரம்மை உண்டாகக்கூடாது என்பதனால அதை சொன்னேன். அடுத்தது அவர் இந்த ஆகம வீதின்னு ஒரு அந்த பேசுகிறார். அதில் அதுதான் போதாந்த நாடு. இந்த போதாந்த நாடை காப்பாற்றுவதற்காக நான் இப்படி இந்த வீதியில் ஆடச் செய்தார். அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்து எல்லாம் வல்ல சித்தியும் தந்து போகமெல்லாம் எந்தன் போகமது ஆக்கி போதாந்த நாட்டை புறக்க மேல் ஏற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பு அளித்து என்னை ஆகம வீதியில் ஆடச் செய்தார். இது ஒரு முதல்ல அறிவு வகையில் இருக்கிற தலைமை, இரண்டாவது உடல் வகையில் இருக்கிற தலைமை. அடுத்து ஒரு குறிப்பு ஒன்று தருகிறார். அது சுத்த வேதாந்த ஆனந்த வீதி. இந்த சுத்த வேதாந்த ஆனந்த வீதியில சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தான் அந்தம் இல்லாத தன்மையை காட்டும் சாகாத கல்வியை தந்து எனக்குள்ளே தேன் அந்த தெல் அமுது ஊற்றி பெருக்கி சித்தித்தும் சித்தம் சிவமயமாக்கி வானந்தம் ஆதியும் கண்டுகொண்டு அழியா வாழ்க்கையில் இன்புற்று சுத்த வேதாந்த ஆனந்த வீதி. இப்போ இந்த வீதியெல்லாம் எங்கிருந்து சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா, இந்த சித்தாந்தத்திலிருந்து தொடங்கி சொல்லிட்டு வர்றார். இந்த சித்தாந்த வீதியை தான் அவர் ஆரண வீதி ஆகம வீதின்னு ரெண்டாக சொன்னார். வேதாந்த வீதியை ஆனந்த வீதின்னு இப்போ குறிப்பிட்டார். நான் இதை தொகுத்து மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய வார்த்தைகளிலேயே அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை படிக்கிறேன். அடுத்ததாக அவர் சொல்றது சித்தாந்த வீதியினுடைய இன்னொரு விளக்கம். அது என்ன அப்படின்னா, சிற்றவை இன்ப திருநடம் காட்டி தெள் அமுது ஊட்டி என் சிந்தையை தேற்றி பொற்றவை தன்னில் பொருத்தி எல்லாம் செய் பூரண சித்தி மெய்ப்போகமும் தந்தே தற்பரமாம் ஓர் சதானந்த நாட்டில் சத்தியனாக்கி ஓர் சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்தீர். இது சித்தாந்த வீதியினுடைய ஒரு அனுபவமாக அதை கொடுக்கிறார். இதுக்கப்புறம் இந்த நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம்,
கலாந்தம், இந்த வீதிகளை பற்றிய குறிப்பை நான் படிச்சுட்டு உங்களுக்கு இது பற்றிய செய்தியை தொகுத்து நான் சொல்றேன். இந்த நாதாந்தம் அது பற்றி அவர் சொல்றது என்ன அப்படின்னா, தத்துவம் எல்லாம் என் தன்வசமாக்கி சாகா வரத்தையும் தந்து என்னை தேற்றி ஒத்து வந்து உள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த அத்திரு வீதியில் ஆடச் செய்வீர். இது வந்து நாதாந்த வீதியை பற்றிய கருத்து. அடுத்து போதாந்த வீதி. இத்தனையென்று நின்று எண்ணிடல் ஒன்னா என் பிழை யாவையும் அன்பினில் கொண்டே சத்தியமாம் சிவ சித்தியை என்பால் தந்து என யாவரும் வந்தனை செய்யவே நித்தியனாக்கி மெய் சுத்த சன்மார்க்க நீதியை ஓதி ஓர் சுத்த போதாந்த அத்தனி வீதியில் ஆடச் செய்வீர். அதுக்கப்புறம் சொல்றது யோகாந்தம். மருந்து இது, மணி இது, மந்திரம் இது, செய்வகை இது, துறை இது, வழி இது எனவே இருந்து என் உள் அறிவித்து தெல்லமுது அளித்து என்னையும் தன்னையும் ஏகமது ஆக்கி பொருந்தி எல்லாம் செய்ய வல்ல ஓர் சித்தி புண்ணிய வாழ்க்கையில் நன்னி யோகாந்த அருந்தவ வீதியில் ஆடச் செய்தீரே. இது வந்து யோகாந்த வீதி. அடுத்ததா கலாந்த வீதி. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீதிகளை பற்றிய பாடல்களில் இறுதி. பதி தார வைத்து முன் பசு நிலை காட்டி பாச விமோசன பக்குவன் ஆக்கி நிதி தார நான் இந்த நீள் உலகத்தே நினைத்தன நேர் உற புரிந்து திதி சேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து சுத்த கலாந்த அதிகார வீதியில் ஆடச் செய்கிறே. இந்த 6 வீதியை பற்றி நான் பேசினேன்ல, இதுக்கப்புறம் அவர் சொந்த விஷயமா ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டேன்னா எந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம்னு நான் பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாடல்களை படிக்கிறதோட காரணம் பரப்பா மரபு அல்லது வந்து வள்ளலார் மரபுக்குள்ள இவர் எதை சொன்னார் அப்படிங்கிறது. இதே திருமூலரும் சொல்லியிருக்கிறார் 6 வீதியை பற்றியும். ஆனால் வள்ளலாருடைய அகச்சான்றாக இப்ப நாம் இதை பார்த்துருக்கிறோம். அதில் இன்னொரு 2 பாட்டை சொல்லிட்டு சொல்றேன். இருளான மலம் அறுத்து இகபரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ. இதுதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நாம் அவருடைய வேண்டுதல்ல சொல்றோம்ல. மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழிமுறை தெரியாமல் மண்மூடி போக தெருளான சுத்த சன்மார்க்கம் அது ஒன்றே சிறந்து விளங்க ஓர் சிற்றபை காட்டும் அருளான வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவர் நீரே. அதுக்கடுத்தது இருள் சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய்ப்பு புன்செவியில் எருவாக்கி போட்டு மருள் சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழிக்கொட்டி மண்மூடி போட்டு தெருள் சாரும் சுத்த சன்மார்க்க நன்னீதி சிறந்து விளங்க ஓர் சிற்றபை காட்டும் அருள்ஜோதி வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே. இப்போ இவங்க இந்த பாட்டுங்களுக்கு உள்ள என்ன சாராம்சம் அப்படின்னா, இவர் இந்த யோகாந்தம் வந்து கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் இந்த வீதியோட பெருமை இல்லாது இந்த 6 அந்தத்தை பற்றி பாடின பாட்டில் எனக்கு இந்த அனுபவம் தந்து அந்த வீதியில் ஆட வச்சான். இந்த பாட்டெல்லாம் படித்தேன்ல. இப்போ இந்த பாட்டுக்கு உங்களுக்கு நான் படித்தது எதுக்கு அப்படின்னா, உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நாதாந்த வீதியில் ஆடச் செய்தீரேன்னு அந்த ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னா, அந்த பாட்டுக்கு உள்ள தத்துவம் எல்லாம் என் தன்வசமாக்கி சாகா வரத்தையும் தந்து என்னை தேற்றி ஒத்து வந்து உள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த திருவீதியில் ஆடச் செய்தீரேன் பாட்டு வருதுன்னா, எல்லா பாட்டும் அப்படிதான். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வருது இல்ல, அந்த நாதாந்த வீதிக்குள்ள அனுபவம் இல்லாது, நாதாந்த வீதியில் ஆடுற எனக்கு உள்ள அனுபவம். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான். இல்லாட்டா நாதாந்த வீதி எதுவாயிடும் உங்களுக்கு. இப்போ சுத்த சன்மார்க்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளான வீதியில் ஆட செய்கிறது தான் சுத்த சன்மார்க்கத்துக்கான தெரு. ஒருவேளை அந்த நாதாந்த வீதியில தான் இது வருது அப்படின்னு சொன்னாக்கா, நாதாந்த வீதி அப்படிங்கிறதும் ஒரு தனித்தன்மை உடையதா மாறிடும். அதனாலதான் இந்த
அந்தங்கள் பற்றிய பாடல்களுக்குள்ள நீங்க அவங்கவுங்க ஒரு சாமர்த்தியமா அதுக்குள்ள தன்னுடைய என்ன சொல்றது வித்வத்தன்மை அல்லது தமக்கு இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு உபதேசமா மாற்றிடுவாங்க. அதுலதான் இதுக்காக தான் உங்களுக்கு இந்த பாட்டை காமிச்சிட்டு இந்த கடைசி 2 பாட்டுக்குள்ள அது ரொம்ப தெளிவா சொல்றார். மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடி போக பெருளான சுத்த சன்மார்க்கம் அது ஒன்றே சிறந்து விளங்க ஓர் சிற்றவை காட்டும் அருளான வீதியில் ஆடச் செய்தி. இப்போ நம்ம வந்து இந்த அனுபவங்களை பற்றி ஏற்கனவே பேசுனதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா புரியும். என்ன அப்படின்னா 6 அந்தத்தையும் வேதாந்தம் சித்தாந்தத்துக்குள்ள அடக்கிறார் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வேதாந்தம் சித்தாந்தம் தான் முடிவானது, அல்லது இதுக்குள்ள எல்லாத்தையும் மற்ற வேதாந்தத்துக்குள்ள மற்ற 2 அடங்கிடும், சித்தாந்தத்துக்குள்ள 2 அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தை 6 அந்தத்தை 2 அந்தமா பிரித்து படிக்கிறாரு. அது அவரும் வள்ளல் பெருமானும் பாட்டில் அமைச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்தி அப்படின்னா கலாந்தம் அல்லது யோகாந்தம், இந்த கலை அல்லது யோகம் இந்த 2 மூலம், இது 2 ஒரு இணை. இந்த கலை மூலமாக நான் பெறுகிற அனுபவம் அது என்னன்னு சொல்லுவோம், நாம் நீக்கிறத நீக்கி எதோட சேரணமோ அது வரைக்கும் இருக்கிறது எல்லாம் கலை. நிவர்த்தி பிரதிஷ்டை சாந்தி, சாந்தி அதீதை அப்படின்னு நிவர்த்தி பிரதிஷ்டை வித்யா சாந்தி, சாந்தி அதீதை அப்படின்னு கலையை சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் இந்த உடனே இப்போ ஒரு நான் நேற்று கூட சொன்னேன்ல, இந்த மக்களை மிரட்டுறதுக்கு இப்படி சொல்லுவாங்க, வைகரி சூக்குமை சூலம் இப்படிலாம் வார்த்தைங்க இருக்குல்ல. இப்போ நாம் பேசுகிறோன்னு வச்சுங்களேன், நான் பேசும்போது நினைக்கிறேன்ல அது சூக்கும வாக்கு, அது பைசந்தி வாக்கு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு பேர். வாயில் என் வார்த்தை வெளியே வருது இல்லை, அதுக்கு ஒரு பேர், அது தூளா. நான் நினைக்கிறது என்னோட தொப்புல இருந்து காற்று கிளம்பி என் நாக்கு தொண்டை மேலே கீழே பல்லு இதெல்லாம் தடுத்து வெளியில எழுத்தாகவும் சொல்லாகவும் வரும். இதானே? இதை என்ன பண்ணுவாங்க, வைகரி தூலம் சூக்குமை பைசந்தி இப்படிலாம் பேர் கொடுப்பாங்க. இந்த பேரை வச்சுக்கிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, இது வாக், இது பரவாக், இது வந்து சூழு, இது வந்து இப்படி எனக்கு வந்து இது கடவுள் பேசுறது இப்படிலாம் ஏமாத்துறாங்கல்ல. இந்த டெர்மினாலஜியை பயன்படுத்துறது எதுக்கு? இப்போ சமயம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன், மதம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருல்ல. இப்போ மதம்னு அவர் எதை சொல்ல வந்தாரு, மதம்னு அவர் எதை சொல்ல வந்தாரு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சமயம்னா என்ன மதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியணும். மதமா அது கிடையாது. அது ஆணவத்தை பற்றி நீங்க ஒரு பொருள் ஆணவம் பிடிக்காத இருக்கணும்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதுதான் தப்பா நம்ம என்ன, ஆணவங்கிறது ஒரு பொருள், அனுபவமா அதை என்னன்னு சொல்லலாம். எனக்கு வந்து மதம் பிடிக்காம இருக்கணுங்கிறத நான் எப்படி சொல்லலாம்? மதங்கிறது யானைக்கு பிடிக்குது, அதுக்கு ஏன் மதம் பிடிக்குது? யானைக்கு ஏன் மதம் பிடிக்குது? யானையோட ஒரு தலையில் இருக்கிற ஒரு நீர் வந்து அதிகப்பட்டு அது வந்து அதனுடைய உடல் கோளாறா அது மாறுது. நமக்கு மதம் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தெளிவான பொருள் சொல்லணும். ஆணவம் தான் மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மறுபடியும் இன்னொரு பொருள் தேடுறீங்களா இல்லையா? ஆணவங்கிறது உங்களுக்கு உலகத்தில் பழகிட்டீங்க அந்த சொல்லி. இப்போ இனிப்பு ஒன்று சொல்லுங்கன்னா எதை சொல்லுவீங்க? இனிப்புன்னா சொல்லுவீங்க. இனிப்புக்கு உதாரணம் என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லணும், தேன் இல்லை சர்க்கரை இல்லை லட்டு இல்லை மைசூர் பாக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? அந்த மாதிரி அதை சொல்லணும். இப்போ மதத்துக்கு ஆணவம்னு சொல்லிட்டா மறுபடியும் இனிப்புக்கு இன்னொரு இனிப்பு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸ்வீட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு வார்த்தையை இப்போ ஞானம்
அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஞானம்னா தமிழில் எழுதுறோம்ல, அறிவுன்னு ஒரு வார்த்தை தமிழ் இருக்குல்ல. இப்போ வடமொழியில் அறிவு வார்த்தை இருக்குதா? அது படிக்கிறது. வித்தியை, வித்தை அப்படின்னா படிக்கிறது. அறிவுங்கிற சொல்லு வடமொழியில் இருக்குதான்னு கேட்டேன் நான். அறிவுங்கிற சொல்லு தமிழில் தானே இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா, அறிவுங்கிற சொல்லு வடமொழியில ஒரு சொல்லா இருக்குதா? நீங்க ஈக்குவலான சொல்ல நான் கேட்கல, அது இல்லை. இப்ப தமிழ்நாட்டுக்காரன் இந்த அறிவுன்னு எழுதுனத அதுக்கு என்ன அர்த்தமோ அதை வடமொழியில எழுதும்போது அவன் ஞானம்னு எழுதுறான். அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப மிரட்டக்கூடாது, மிரளக்கூடாது. ஆனா ஞானம்னு ஒரு வார்த்தையை கேட்டால் நமக்கு இன்னும் தனியா ஒழுவும், தலையிலையும் நாக்கிலையும் வாயிலையும். அப்படி கிடையாது. அது ஒரு பொருள்களின் தொடர்பில் நாம் பெறுகிற செய்தி அறிவு. என்னுடைய கண் ஒரு பொருளை, ஒரு உருவத்தை தெரிந்து கொண்டால் அதுக்கு பேர் நான் செய்தி. அது எழுதப்பட்டால் செய்தி, எனக்கு உணரப்பட்டால் அறிவு. அவ்வளவுதானே. இதை வடமொழியில சொல்லும் போது ஞானம் சொன்ன. இந்திரியார்த்தம், சன்னிகர்ஷம், ஜன்யம், ஞானம். ஞானம்னா என்ன? என்னுடைய கருவி பொருள்களோடு சம்பந்தப்படுகிற காலத்தில் வருகிற ஒன்று, அவ்வளவுதான். ஆனா அதை தமிழ்ல சொல்லும்போது நாம என்னவா சொல்றோம்? பெரிய என்னமோ தலையில் வச்சுக்கிற கூட மாதிரி நினச்சிக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்ல, அது கிடையாது. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். மதம் என்றால் என்ன அப்படின்னா, நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு அதுதான் பெருசுன்னு பேசுறது. நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு அதுதான் பெருசுன்னு பேசுறதுக்கு பேர் மதம். அது எதன் காரணமாக வருதுன்னா அப்போ வரும் ஆணவம். ஆணவம் தாங்க அந்த அந்த தன்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனால் எடுத்த உடனே மதம்னா என்னன்னு சொல்லணும். இதுதான் அந்த தத்துவத்துறையிலையும் மட்டும் இல்லை. இப்போ சத்துன்னு ஒன்று இருக்கும். சத் அப்படின்னா என்ன? உண்மைன்னு சொல்றோம்ல, உள்ளது. அசத்துனா இல்லாதது. அசத்துனா ஜட பொருள் கிடையாது, இல்லாதது. இருப்பது, இல்லாதது. இதுக்கு நாம என்ன விளக்கம் சொல்லுவோம்? சத்து என்றால் மாறாம இருக்கிறது, அசத்து என்றால் மாறிக்கொண்டு இருப்பது. இப்ப தமிழ்ல சொல்லும்போது அதுக்கு நாம அப்ப தமிழ் இல்லாத நாம ஒரு தத்துவம் அதுக்கு வைக்கிறோம். இந்த சத்துன்னு ஒரு வார்த்தை ஒரு தத்துவவாதி சொல்லும் போது, இல்ல சங்கரர் சொல்லும் போது அது என்ன? உள்ளது. அசத்துன்னு சொல்லும் போது இல்லாதது. சதச விலக்கணம் அப்படின்னு பேசுவாங்க அவங்க தத்துவத்தை. சத்தும் இல்லாமல் அசத்தும் இல்லாமல் இருக்கிற ஒன்று. அப்போ நாம சொல்லும் போது அதுக்கு என்ன சொல்றோம்? சத்துக்கு என்றும் உள்ளது, மாறாமல் உள்ளது. எல்லாமே இல்லைக்கு எல்லா காலத்திலையும் இருக்குது. ஆனா மாறாமல் உள்ளது சத். மாறுகிற பொருளாக இருக்கிற உள்ள பொருள் அசத் அப்படின்னு நாம அதுக்கு எழுதுறோம். இதுக்கு சைவ சித்தாந்தன் பேரு, அதுக்கு சங்கர தத்துவம்னு பேரு. அவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுவாங்க. அப்ப என்ன பிரச்சனை வருதுப்பா? நான் பொருளை பத்தி பேசல, அந்த சத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் எழுதுறேன்ல. அப்ப இது மூளையில பதிஞ்சுதுன்னா நமக்கு என்ன? அதுல ஒரு பிரம்மை உண்டாகும். அது என்ன பிரம்மை? அதுதான் என்னமோ பெரிய விஷயம் மாதிரியும், அதுக்கு அதுதான் என்னமோ தத்துவம் மாதிரியும், அதுதான் அந்த வார்த்தையை என்னவாக்கிறோம்? அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை தலை மேல சுமந்துக்கிட்டு திரியிறோம். அப்பதான் என்ன சொல்றாங்க? மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், அதேமே தத்துவத்தை எண்ணி தலையடித்து கொள்ளாதே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதற்கு தான் வருது. ஏன்னா உனக்கு என்ன சொல்ல வர்றாங்களோ அந்த வார்த்தையை பிடிச்சின்னு தொங்குறியா இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை நமக்கு விளங்க வைப்பதற்கு மொழி காரணமாக வர்ற விஷயத்தை என்ன பண்ணிடுறோம்? ஏதோ பொருள் காரணமாக இருக்கிற விஷயமா அதுக்கு ஒரு பொருள், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, எப்படி கல்லுக்கு ஒரு பேர் கல்லுன்னு வைக்கிறீங்கல்ல, அது இல்லாம கல்லே கல்லுன்னு நினைச்சுக்கிறோம். கல்லுங்கிற சொல்லே கல்லு கிடையாது. கல் என்கிற சொல்லின் மூலமாக உணரப்படுகிற ஒரு பொருள் தான் கல்லு. தத்துவத்துறையில சொல் வந்துருச்சுன்னா அதுக்கு பொருள் தனியா இருக்காது, அதுவே என்னமோ ஒரு பொருள் மாதிரி மாத்திரும். அப்படி வர்ற கோளாறு தான் நமக்கு நிறைய. அதனாலதான் இந்த தத்துவவாதிகள் பயன்படுத்தின கலைச்சொற்களை பயன்படுத்தாமல் வள்ளலாராலையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க உங்க உலகம் தனி, அவர் உலகம் தனின்னு ஆயிடும். அப்புறம் அப்ப அவங்க என்ன இந்த உலகத்துக்குள்ள வருதோ அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பா இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த 6 அந்தம் பற்றிய ஒரு பயிற்சியை நாம புரிஞ்சுக்கிறோம்.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? ஒரு பொருளை பற்றிய அறிவு அது எப்படி வரும்? ஒரு பொருளை பற்றிய அறிவு எப்படி வரும்? உலகத்தை பற்றிய அறிவு வரணும், கடவுளை பற்றிய அறிவு வரணும், அதுக்கப்புறம் அது அனுபவமாக மாறணும். இப்போ கடவுளை பற்றிய அனுபவமாக அது மாறுது அல்லது கடவுளை பற்றிய அறிவாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன வித்தியாசம்? இப்போ கடவுளை பற்றிய அறிவு எனக்கு நிறைய இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? படித்து தெரியுமா, அனுபவத்தில் தெரியுமான்னு கேட்போம். அப்படி தானே கேட்போம். எனக்கு படித்து தான் தெரியும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எதை படித்து தெரியும்? அப்போ திருமுறை உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லுவீங்க, அவ்வளோதானே. சரி, கடவுள் அனுபவமாக தெரியும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? கடவுள் எனக்கு அனுபவமாக தெரியும் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் தானே நடக்கும். கடவுள் அனுபவமாக எப்படி தெரியும் நமக்கு? கடவுளை உணர்றதுன்னா எப்படி? அது கடவுளை உணர்றதுன்னா எப்படி? அது இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அப்படி ரெண்டா பிரிச்சு. சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் என்று சொன்னால் அதற்கு அகராதி போல விளக்கம் தருகிறவர். அதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் அனுபவிச்சு சொன்னால் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் மறுபடியும். அதே தான் அதில் இருக்குது, அந்த வார்த்தை தானே இருக்குது. அனுபவம், அனுபவப்பட்ட அனுபவங்கிறதும் ஒரு வார்த்தையாக தானே இருக்குது. அனுபவப்பட்டால் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் அனுபவம் என்ற அந்த சொல்லாக மட்டுமே இருக்கிறது. அது இன்னும் உதாரணமாக மாறல. அன்புனா என்னன்னு நீங்கள் அப்புறம் இது பெரிய அளவில் மாட்டிக்கிட்டா இருப்பா அவர் என்கிட்ட. நீங்கள் அன்புனா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நீங்கள் நிறைய தடவை சொல்லிக்கிறேன் நான். கஷ்டமான காலத்தில் எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னா அதுக்கு பேர் அன்பா? நேரம் அன்புக்கு உதாரணம். ஒன்று பிரச்சனை, எந்த பிரதிபலனும் இல்லாமல் தயை காட்டுறது நல்லா எழுதி வச்சு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் யாரும் பிரதிபலன் இல்லாமல் நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்களா? உங்களை பிச்சைக்காரனா வச்சு பிச்சை போட்டானா? இல்லை, அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் வருது. எந்த பிரதிபலனும் இல்லாமல் போடுறானா? பிச்சைக்காரன் கூட பிச்சைக்காரனுக்கு போகிறது இல்லையே, அவனே ஏதாவது புண்ணியம் கிடைக்கும் தானே போட்டுங்கிறான் பிச்சைக்காரனுக்கு. எந்த பிரதிபலனும் இல்லாமல் காட்டுகிறது அன்புன்னு எழுதுறது நல்லா இருக்குது. அதுக்கு உதாரணம் கேட்குறேன் நான். சொற்பொழிவு பேசுறது படிக்கிறது எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. இப்போ எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறார், அதானே நீங்கள் சொல்கிறது. ஒரு பிரச்சனையின் போது உதவி செய்கிறார் என்று சொன்னால் யார் செஞ்சார் உங்களுக்கு? ஒரு உதாரணத்தில் சொல்லுங்கள். எனக்கு அப்பா அம்மா தான் என்னை பெற்று தண்டை எழவேன்னு அவங்க உதவி செய்கிறாங்க ஒரு காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் அதுங்க நம்மளை பெற்றது ஊர் உலகம் காட்சி பண்ணுறதுக்காக நாம் செய்கிறோம். இது ஒரு கட்டுப்பாட்டு கீழே வர்றதுனால அதெல்லாம் அப்புறம் அது நீங்கள் உக்காந்தீங்களா? அதுக்கப்புறம் அடி வாங்கின பிறகு போய் உக்காந்தா தான் நல்லா உட்காந்துதான் இருக்காங்க. நீங்கள் போய் அடி வாங்கின பிறகு உட்காந்தா தான் முடியாது உங்களால். அது ஏதோ குஷியாக போய் உக்காந்தீங்க குது குது குதுன்னு. அதுக்குள்ளே என்ன கிடையாது, தெளிவு எந்த பக்கமும் கிடையாது. அது ஆமை போல் உக்காந்துருந்தோம். கடலில் இருக்கிற ஆமை மாதிரி தான் அதில் நாம் இருந்தோம். அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது. அதுவே இன்னும் உயிர் வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைக்குள்ளே உண்மையிலேயே நீங்கள் என்ன கிடையாது அப்படின்னு நம்ம விவாதம் பண்ணால் வீணாக போயிடுதுல்ல அது. அப்போ மறுபடியும் நீங்கள் இதே கேள்வி வந்துடும். என்ன கேள்வி வந்துடும்? அன்பு தான் இல்லைங்கிறேன் நான். அது டூப்ளிகேட்டாக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை அன்பு என்கிற, அதான் அன்பெனும் குடில் போகும் அரசே, அவர் தான் ரொம்ப அழகாக வள்ளலார் அந்த ஒரே பாட்டு தான் அன்பை பற்றி, அதாவது என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை அந்த ஒரு பாட்டில் முடிச்சிடறாரு. அன்பெனும் குடில் புல் அரசே, அன்பெனும் கரத்தமர் அமுதையெல்லாம் சொல்கிறாருல்ல, அந்த பாட்டுக்குள்ள அது கூட ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாருன்னா, அது கடவுளே அதுக்குள்ளே சேருது. நாம் அதுக்குள்ளே
நாம் அன்பு காட்ட முடியாதுங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அன்பு எனும் கரத்து அமர் அமது அதுவாக வரும். அன்பு எனும் குடில் புகும் அவன் அதுவாக வந்து உள்ளே புகுது அப்படி தான் சொல்லுவார். நாம் அதுக்குள்ளே அன்பு என்னும் வலைக்கு உட்படு பரம்பொருள் அதுவாக வந்து மாட்டுது அப்படின்னு தான் சொல்லுவார். நாம் செய்கிற மாதிரி அதுக்குள்ளே இருக்காது பாருங்கள். அந்த உதாரணத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாம் உலகத்தில் எல்லார் மேலேயும் பரஸ்பரம் உறவு கொள்கிறோம்ல, இதுக்கு பேர் உண்டு. ஒன்று அண்ணா உண்டு, அக்கா உண்டு, அப்பா உண்டு, தம்பி உண்டு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, புதுசாக இருந்தால் நட்புன்னு உண்டு. இதில் நீங்கள் உதவி பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கு பண்ணாலும் திருப்பி அவங்க செய்யலை அப்படி திருப்பி செய்வாங்கங்கிற நம்பிக்கையை குடும்பம் திட்டவட்டமாக தயாரித்து கொண்டிருப்பதனாலே அதில் நீங்கள் கணக்கு பார்க்காம செய்கிறீங்க. அந்த குடும்பங்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ளே அந்த கான்சன்ட்ரேஷன் அதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் பண்ணுறது இல்லை அது. இப்போ அதனால தானே பஞ்சாயத்து குடும்பத்தில் இப்போ சொந்த பந்தத்தெலாம் இப்போல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறாங்களா? மேக்சிமம் இப்போ குடும்பம் வந்து முன்ன மாதிரி தலைக்கட்டு பிரச்சனைலாம் பஞ்சாயத்தாக வர்றதில்லை. இப்போனா அவன் பிடிக்கலையா அவனை விட்டுட்டு ஒரு குடும்பம் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி அது இன்னும் உடையல. பல குடும்பங்கள் வந்து அந்த ஊர் முன்னாடி ஒத்து வந்து தலை கட்டுறது, அப்புறம் அதை கொள்வினை குடுப்பனைக்குள்ளே சமமாக வராங்கல்ல, அது கிராமங்களில் சில இடத்துல நடக்குது. ஆனால் தனியாக பிரிஞ்சிக்கிறது பெரும்பாலும் என் குடும்பம் உண்டுப்பா, நீ உனக்கு நான் எதுவுமே வரல, உன் வேலையை நீ பார்த்துக்க அப்படிங்கிற அளவுக்கு நாம் அதில் வந்துட்டோம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே உடைக்கிற மாதிரி வரல. ஏன்னா நம்ம கொடுத்தா ஏமாத்துறான்ற கான்செப்டில் நமக்கு பங்காளியாக இருந்தால் கூட அது சரியில்லை அப்படின்னு வெளியே வந்துடும்ல. இன்னும் நமக்குள்ளே என்ன வரல, அது பிரச்சனையாக அது நாம் இன்னும் ஃபீல் பண்ணல. அதனால் நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம காப்பாற்றிக்கிற லெவலில் இருக்கிறதுனால தெளிவாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறத போகிறீங்க. எத்தனை குடும்பத்தில் அப்படி போடுறாங்க? இப்போது இப்போ பெரியவங்க பெரிய பொண்ணு அல்லது பெரிய பையன் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கலாம். இவங்க சம்பாதிக்கிறது உழைச்சி சின்னவங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்போ சின்னவங்க இவங்க உழைக்கிறதுக்கு சின்ன வயசில் உதவியாக. இப்போ சொத்து பிரிக்கும் போது பெரியவங்களுக்கு சொத்து அதிகமாக கொடுக்கலாமா, சின்னவங்களுக்கு சொத்து அதிகமாக கொடுக்கலாம், சம்மா தான் பிரிக்கணுமா? என்ன பண்ணலாம்? அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை பார்த்து தான் சார். அப்போ அதில் என்ன வருது, மறுபடியும் இவன் செய்த வேலை இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சட்டம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, அது அவங்களுக்கு நம்பிக்கையை இவங்களுக்கு தெரியாமல் விதைச்சிருக்குது. அப்படி இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி அப்பாவுக்குள்ள பிரிஞ்சிடறாங்க. இல்லை அது எங்கள் அப்பா வந்து சொத்தெல்லாம் எங்கள் தங்கச்சி கேள்வி கொடுத்துட்டான், இல்லை இவன் வந்து செஞ்சுட்டான் எனக்கு வந்து செய்யலை அப்படின்னு ஒரு விஷயம் வருதா இல்லையா? அப்போ இங்கே இதுக்கு பேர் அன்புன்னா எனக்கு எப்படி இருக்கும்? உறவுக்குள்ள இருக்கிற நடைமுறை மட்டும்தான் நமக்கு தெரியும். அது நீங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன பேர் வச்சுக்கிறீங்களோ அத்தனை பேருக்குள்ளே அது இயங்கும். அதனால தான் என்னுடைய மாமனும் நீ, என்னுடைய என்னது பாட்டு பாடுறாருல்ல, தம்பியும் நீ, அண்ணனும் நீ, இந்த அதாவது ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் திருநாவுக்கரசர் சொல்கிறார். எனக்கு அப்பாவா கூட பிறந்தவங்களா. ஆனால் வேறு சில இடத்துல என்னுடைய மாமனும் நீ அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள்ங்கிறது ஒரு குடும்பம், என் மாமாவும் நீ, என் அத்தையை நீன்றப்ப அடுத்த குடும்பமும் அதில் வருது. அது கூட நாம் இன்னும் பயப்படுறேன் இப்போ. அப்போ நான் உறவு கொள்றதுல எனக்கு என்ன நான் பேர் வைக்கிறேன்? உறவு கொள்றதுல அன்புன்னு பேர் வைப்பீங்களா? இப்போ பாட்டெலாம் நான் படித்தேன். இப்போ அதுக்கு விளக்கம் வர்றதுக்கு எப்படி வரும்னு தெரியாது எனக்கு. நடுவில் இது வந்ததுனால இப்போ புரிஞ்சிக்க வேண்டியதானே இதையும். எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாக அன்புன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்கிறோம்ல, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையானது. அதுக்கு ஒரு பொருள் இருக்குது கண்டிப்பாக. அது திட்டவட்டமாக ஒரு கொள்கைக்குள்ள திருவள்ளுவர் கொண்டு வர்றார். அவர் பாடினதுல ஒரு முக்கியமானது ஒரு 2-3 பாட்டு திருக்குறள்ல. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, பொருள் என்னும் செல்வச் செவிலியாக உடைத்து. அப்புறம் அதாவது உயிர் வந்து மற்றதெல்லாம் எலும்பு இல்லாத உடம்ப என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அப்புறம் உயிரோட குணமே அன்பு அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரு. அவருக்கு அன்பு தெரியும், நமக்கு அன்பு தெரியுமாங்கிறதான் எனக்கு பேச்சு. காரணமே இல்லாம வர்ற ஒரு இரக்கம், அதான் பரிவுன்னு அவங்க சொல்றாங்க. காரணமே இல்லாமல் வரும் பரிவுங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. எது மாதிரி? எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றது அதுக்கு உதாரணம் உங்களால சொல்ல முடியுமா?
உதாரணம் என்னன்னு புரியுதுல்ல? நான் என் வாழ்க்கைக்குள்ள நான் அந்த செயல்பாட்டுக்குள்ள இருக்கணும். அந்த செயல்பாடு தெரியாம அதுதான் என்னது அது இவர் சொன்னார்ல, என்ன சொன்னீங்க? பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் உணர்ந்து சொல்லுவார்ன்றது எப்படி எப்படிலாம் சொல்லலாம்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்புறம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அப்படியே கண்ணில் தனி சொல்லிய அப்படின்னு அழுதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பொருள் தெரியுதா என்ன? எனக்கு கண்ணில் தண்ணியாக இருக்குனால பொருள் தெரியுதுன்னு அர்த்தமா என்ன? எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? நிறைய பேர் அழுதுல சொல்கிறாங்க திருவாசகம் படிக்கும்போது, திருவாசகத்துக்கு இவன் எவ்வளோ படித்தாலும் கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு நான் அராஜகமாக பண்ணுறான். அவன் ஏன் அழுகுறான் அது சொல்லுங்க பார்ப்போம். திருவாசகம் படிக்கிறவன் ஏன் அழுகுறான்? இறைவனே கருணை. இவனுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அது. அவனுக்கு இருக்கிற கருணையெல்லாம் ஊரை ஏமாற்றக்கூடாது. இன்னும் கதை நல்லா தெரியும், நல்ல காமெடியெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. நமக்கு அழுகை எதை வச்சு வரும்? நமக்கே அதை படிக்கும்போது புக்குன்னு அது ஞாபகம் வந்துன்னா புக்குன்னு வந்துடும் கண்ணில் தண்ணி. வேற எதை வச்சு வரும்? அதான் அதுக்கு என்ன காரணம்? அது ஏன் புல்லரிக்குது? உங்களுக்குள்ள அந்த எண்ணம் சம்பந்தமான உறவு ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. அது அதை கிளர்ச்சி செய்கிறது. அப்போ நான் எனக்குள்ள இருக்கிற பழக்கம்னு பேர். அதுக்கு பழக்கம்னா என்ன? பழகுதல் தானே. இந்த பழகிற விஷயத்துல நான் எவ்வளவு நுட்பமாக அதுக்குள்ள வர்றேன் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற பிரச்சனை. அந்த பழகிறத வச்சு தானே நீங்க பேசும்போது என்ன புத்தி உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். குற்றமுண்டாட்டிக்குள்ள அவங்க பேசும்போது அது இப்படி தாங்க பழகுவாங்க அப்படின்னு தெரியுதா இல்லையா? அவங்க தானே அல்டிமேட்டு. பழகிறதுல யார் அல்டிமேட்டு? குடும்பத்தில் அப்பா அம்மா பழகிறத விட கணவன் மனைவி பழகிறது தானேங்க அதிகபட்சம். அவங்க தானே இன்னும் ஷார்ப்பாக அவங்கள புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறது இல்லைன்றது வேற. நீங்கள் புரிஞ்சிக்கல அதுன்னா நான் வருத்தப்பட முடியாது. ஆனால் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த என்னது உறுப்பு அல்லது அந்த நபர் அந்த அது என்னது அது அதாவது என்ன சொல்லுவாங்க? அதுன்னா என்னது? நிறுவனம். அந்த அந்த நிறுவனத்துக்குள்ள அங்கத்தினர் அப்படி வச்சுக்கணும். அங்கம் அது ஏன்னா நீங்கள் தமிழில் தெளிவாக சொன்னால் உங்கள் மூளை வேற மாதிரி வேலை செய்யும், வடிவேலுக்கு வேலை செய்கிற மாதிரி. அப்புறம் அதனால தான் நான் தெளிவாக இப்படி சொல்கிறேன். ஒரு உறுப்பு அல்லது அங்கம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது நம்ம அந்த நிறுவனத்தினுடைய ஒரு அங்கத்தினர்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி இப்போ நாம் அண்ணன் தங்கை அப்பா அம்மா கண்டுபிடிக்கிறாங்கல்ல பையனை, அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கும் பையன் அவனுடைய மனைவி கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன குழப்பமா இருக்குதா? பையனை அம்மா கண்டுபிடிச்சி போகும்போது அவன் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பான். எதிர்வினை முழுக்க ஆற்றுற இடம் ரெண்டு பேருக்குமே அதானே. அதனால தான் நான் இப்படி எழுதுவேன். நான் என்னுடைய கொட்டேஷன் எப்படின்னா, மனித வக்கரத்தை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து மனிதன் மாறுவதற்கு இருக்கிற பழகுகிற கருவி ஆண் பெண் உறவு. அப்படித்தானே அதை கொண்டு வர முடியும். அதுக்குள்ள என்ன அன்பு இருக்குது? அதுக்குள்ள என்ன அன்பு வருது? இப்போ கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருக்கிறோமா இல்லையா? யாராவது இப்போ வருத்தப்படுறீங்களா? யாராவது கணவன் மனைவிக்குள்ள அன்புலாம் இருக்குதா இல்லையான்னு கேட்டாலே வருத்தம் இல்லையா? அது கொஞ்ச நாளைக்கு இருந்தால் போதும் சார், அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது ஒரு பெரிய அது வருது இல்லை, பணம் தானே அதுக்கு நடுவில் பிரச்சனையாக மாறுது. உரிமை கொடுக்குற விஷயமா அது டீலிங் ஆகுதா? இப்போ பணங்கிறது ஒரு பக்கம் சார், உரிமை கொடுக்குற விஷயமா வருதா ஆணுக்கோ பெண்ணுக்கோ? அவங்க பொதுவில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பண்ணும்போது தானே அது தெரியும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா, உரிமையை தாண்டி அவங்களுக்குள்ள அது நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் அந்த உரிமைக்கு தரப்பட்டிருந்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, முழு வக்கரத்தையும் கலைக்க முடியும். இல்லைன்னா கலைக்க முடியாது. உரிமை இருக்கும் கணவன் மனைவின்ட்டு, அந்த உரிமையில நாம என்ன பண்ணாலும் பங்கம் வராது அப்படின்னு ஒரு தெளிவான நம்பிக்கை இருந்தாதான் இவன் முழுசா வினையாற்ற முடியும். இவங்களும் அவங்களும் ரெண்டு பேருமே. அந்த இடம் வருமா? அந்த இடத்துக்கு அதான இடம். மற்ற இடத்துல அது வாய்ப்பு இல்லை இல்லை. அப்ப அங்க வரும்போது தானே நீங்க கத்துக்கிட்டு இந்த உறவுல நம்பிக்கை, சுதந்திரம், இந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் கடந்து நீங்க வாழ ஆரம்பிச்சா அப்போ தெரியும் அன்புனா என்னன்னு. இப்பெல்லாம் தெரியாது. அது இப்பெல்லாம் நம்ம பேசிக்கிட்டா அது பேசலாம், அந்த வார்த்தையே பேசலாம், அவ்வளவுதான். அதனாலதான் அவர் என்ன சொல்றார் திருவள்ளுவர் அப்படின்னா, அன்பு நேரா யாருக்கும் தெரியாது.
உலகத்துல அடுத்த ஆளுங்க மேல அன்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் நட்பு. அது யாரு? குடும்பம்ங்கிற விஷயம் இல்லாம அடுத்த மனிதர்களோடு நீங்க உறவு வைக்கிறீங்கன்னா அது எதுல நிக்கணும்? நட்புல நிக்கணும். பொருள்களை நீங்க பொருள்கள் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பயன்படுத்துற முறையில அதை நீங்க காட்டணும். பொருள்களை பயன்படுத்துற முறையில. இப்ப நீங்க அறிவாளியா இருக்கிறீங்க, ஒரு பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க, உடனே ஒரு நோபல் பரிசு கொடுன்னு வச்சுங்களேன். நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்த பொருள் ஏதாவது ஒரு வகையில சமூகத்திற்கு எதிர்வினையாக பயன்படுமானால் அது அன்பு கிடையாது. ஆனா சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்றீங்க. இப்போ என்னது அது? இப்போ விளக்கு கண்டுபிடிச்சது, விளக்குன்னா சூரிய வெளிச்சம், ரஷ்யாவில் அது வந்த பிறகுதான் புரட்சி நடக்குது. இப்படிதான் நம்ம கம்யூனிஸ்ட் இதெல்லாம் எழுதுவோம். இப்போ இவ்வளோ எத்தனை வருஷம் ஒரு குறைஞ்சபட்சம் கரண்ட் கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் சார்? இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சி இதை பயன்பாட்டு கொண்டு எத்தனை வருஷம்? நமக்கு நாங்களாமே 12வது வரைக்கும் நான் இது கிடையாது, மின்சாரம் எங்கள் வீட்டிலலாம் கிடையாது. வேற குறை எங்களுக்கே 10வது வரைக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 12வதுக்கெலாம் வந்துருச்சு. அப்போ நீங்களாம் இங்கே நமக்கு வர்றதுக்குன்னு சொல்லலை, மொத்தத்தில் மின்சாரத்தை பயன்பாட்டு கொண்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 100 வருஷம் பாலிடெக்னிக் பிரின்சிபால் சொன்னால் என்ன அர்த்தம்? அது நீங்கள் தெளிவாக சொல்ல வேணாமாத்த. இப்போ என்ன அப்படின்னா ஒரு 100 வருஷம் குறைஞ்சது 100 வருஷம் அப்படி வச்சிங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம், இயற்கை அந்த பூகோளம் அல்லது என்னது புவியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் காக்கா அல்லது பறவை அல்லது மிருகம் விலங்கு எல்லாமே இருக்குல்ல, வவ்வாலுக்கு என்ன அதிசயம்? வவ்வாலுக்கு ராத்திரில தானே வேலை பார்க்குது. மற்றதெல்லாம் எப்படி பார்க்கணும்? அது வித்தியாசமா இல்லை சொல்றோம். அதை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இரவோடு போட்டி போட்டு வாழக்கூடாது. அப்படி இருந்தா எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமி தட்பவெப்ப நிலையோட தொடர்ந்து என்ன பண்ணும்? பயன்படும். இந்த மனிதன் விளக்கை கண்டுபிடிச்சி சூரிய வெளிச்சத்தை மாற்றி இவன் வாழ்ந்து இவனையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்தான்னு சொல்றான். என்ன சொல்றீங்க? இப்ப சூரிய ஒளி மின்சாரத்தை கண்டுபிடிச்சவன் சமுதாயத்து மேல ஒரு அக்கறை உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லலாமா? அன்பு உள்ளவன் சொல்லலாமா? இந்த கேள்வி ஒரு 100 வருஷம் ஆகுது, வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கே அது பதிலா கிடைக்காது, கிடைச்ச உடனே நமக்கு ஆனந்தம் தான். ஆனா ஒரு 100 வருஷம் கழிச்சு அது என்னவா திருப்பி வேற வினையா மாறுது. அப்ப அவனுக்கு முதல்ல என்ன வரல, இவன் புத்தியாதான் நினைக்கிறான், அன்பா நினைக்க முடியாது. ஏன்னா அது அவனுக்கு தேவையான அவன் நினைக்கிற விஷயத்தை உடனடியாக அவன் மாற்றி பெற வேண்டும். இப்ப இளமையில 2 நடக்கும். ராத்திரி பூரா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், சாப்பாடு டைம் இல்லாத சாப்பிடுவான். ஒரு 40-50 வயசு ஆனவனு என்ன ஆகும்? அவருக்கு ராத்திரில வேலை செய்ய முடியாது, அப்புறம் நோய் எல்லாம் ஏதாவது அட்டாக் ஆகிடும். அப்ப முதல்ல இருந்தே அவனை ஏன் ஒழுங்குபடுத்த முடியல உங்களால? அவன் போற போக்கு தானே விட்டான் நாம. அப்ப ராத்திரில வேலை வாங்குறதுன்னு வேற விட்டோமா இல்லையா? அப்ப இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். காசு வந்தா போதையா, இவன் ராத்திரில போய் எங்கேயாவது உட்காந்து கலட்டான், சனியை முடிச்சு செத்து தொலையிட்டான் அப்படின்னா நீங்க வேலைக்கு விடுறீங்க பசங்களை. அப்ப அரசாங்கத்துல நம்ம மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். நான் வேற மாதிரியே சொல்லுவேன். காலையில 8:30 மணிக்கு காலேஜ் வச்சா நான் காலையில எழுந்து ஓடி சாப்பிடாம போய் அங்க போய் 11:30 மணிக்கு டீ குடிச்சிட்டு 2 மணிக்கு மேல சாப்பிட்டு எனக்கு வயிற்று வலி புண்ணு கேன்சர் நான் சாவணும்னே காலேஜில் வாத்தியார் வேலை. எனக்கு என்ன வேலை? என்னுடைய உணவு திட்டம் கூட என்னுடைய அரசாங்கத்தினால் எனக்கு நான் வாழுகிற முறையில் தகவமைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாதப்ப இது பத்தி நமக்கு கவலையே இல்லை. அப்போ ஒண்ணுக்குள்ளே என்ன அம்சம் இருக்குது? வாழுகிற அம்சத்துல சந்தர்ப்பவாதம் இருக்கிறது. அப்ப நாம இது அன்புன்னு சொல்ல முடியுமா? அப்ப அதேதான் குடும்பத்துக்குள்ள வேற வடிவத்துல இருக்குது. அப்ப இதுலலாம் நீங்க பயிற்சி எடுத்து நீங்கள் அன்பு உடையவர்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு எவ்வளவு நாள் வருதோ, அல்லது உங்களால பொதுவில் அது விஷயம் வருதா பாருங்க. அப்படி வந்தா நீங்க அன்பை பத்தி பேசலாம். அப்படி இல்லைன்னா உறவை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும், வேற எதையும் பேசக்கூடாது. உறவு கோல் நட்டு முருக வாங்கி கடைய முன்னிற்குன்னு சொல்றாருல்ல. ஏன் உறவு கோல் நட சொல்றாருன்னா நமக்கு வேற தெரியாது. நாம உறவு கோலை ஒழுங்கா நடணும், அது வேற. இப்போ நிறைய பேர் எல்லாரும் உறவை ஒழுங்கா பண்றது இல்லை, புரியுதா உங்களுக்கு? உறவை காப்பாத்துறதுங்கிறதுல நாம இப்போ பின்தங்கி இருக்கிறோம். அதனால அந்த உதாரணமும் மறுபடியும் என்னவாயிடும்? இன்வேலிட் ஆயிடும். நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா உறவு கோல் நட்டு முருக வாங்கி உணவு கயிற்றால்
உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடைய முன்னிருக்குமேன்னு ஒரு பாட்டை நீங்க பாடினீங்கன்னா அது என்ன உறவு கோல், அது என்ன உணர்வு கயிறுன்னு கேட்பான். அப்புறம் ஏன்னா உறவு கோலுங்கிறது இப்போ எதுவா மாறும், இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு மறுபடியும் அது எதுவா மாறிடும். நல்ல விதமா மாறினா சரி, எதுவா மாறினாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னும் ஒரு பாத்திரம் இருக்குது. கடைசியா வரலாறு நிறைய இருக்குது. உலகம் நிறைய நாகரிகங்கள் அழிந்து போன வரலாறு நிறைய இருக்குது. அதனால நாமளும் அழிந்து போவோம், கவலை இல்லை அதை பத்தி எனக்கு. உலக நாகரிகம் நிறைய அழிஞ்சு போயிருதா இல்லையா, மொத்தமா அழிஞ்சிருதா இல்லையா? அப்ப அதுக்கு யார் காரணமா இருப்பான்? அவன் தானே அதுக்கு காரணம். அப்ப அவன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் கற்றுக்கொள்ளுகிற விஷயத்துல என்னுடைய நான் எடுத்து இருக்கிற அந்த முறை இருக்குல்ல, அந்த முறைக்குள்ள ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவை கொடுக்கறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி, இந்த அந்தம் அதெல்லாம் சொல்றாருல்ல, அது ஒரு அட்வான்ஸா நான் எதை நீக்க வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதான் நிவிர்த்தி பிரதிஷ்டை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த வார்த்தையில் என்ன இருக்குது? 2 நாளைக்கு முன்னாடி மாலை மலர் பார்த்தீங்கன்னா வாக் வைகிரி தூலம் பைசேந்தி பரவாக் அப்படின்னா அது பெரிய தத்துவமாக போட்டு அதில் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார்த்தை 4 வார்த்தைக்கு நான் நினைக்கிறது வாயால் பேசுறது, அவ்வளோதான். அந்த வார்த்தையை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறது என்ன வேலை அது? அதே மாதிரி தான் நான் அந்த வார்த்தையை பேசும்போது நான் நிவிர்த்தி, இது வேண்டாம் என்று நீக்குவது. நான் வேணான்னு நீக்கிறது எப்போ முடியும் உங்களால்? வேணான்னு ஒன்று நீக்கிறீங்க சார், எப்படி நீக்குவீங்க? நீங்கள் சிந்திக்கணும்ல. இப்போ நான் சிந்திச்சு வேணான்னு நீக்கிடுவேனா? எதை நீக்கிருக்கிறீங்க சொல்லுங்க, ஒரு உதாரணம். அதுக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அதுக்கு தான் எல்லாமே. நான் சிந்தித்து ஒன்றை நீக்க வேண்டும். ஓகேவா? கரெக்டாக இருக்குதுல்ல? நான் சிந்தித்து எதை நீக்கினேன்? எதை கேட்டாலும் உதாரணம் எனக்கு வேணும்பா, வேற ஒன்றும் எனக்கு வேணாம். பேசுறதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிந்தித்து நீங்கள் எதை நீக்கினீங்க? அதிகமாக பேசத்தை நிறுத்தான்னு. ஏன் தெரியுமா? உங்களை பற்றி எவனாவது போட்டு கொடுத்துருப்பான், அப்போ தான் நிறுத்திருப்பீங்களே தவிர அதுக்கு முன்னாடி உலகிட்டான் இருப்பீங்க. அப்போ எனக்கு என் அனுபவத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் வேண்டும். அதுதான் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிறதுக்கும். அதனால தான் அதுக்குள்ள ஞான மார்க்கம் சொல்லும்போது எது அந்த கலாந்தம் அப்படின்னு சொன்னால், நான் அதுக்குள்ள ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு அதுக்குள்ள நான் உள்ள வர்றதுக்கு, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு. கிட்டாதாயின் வெட்டன மர அந்த உதாரணம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு புரியறதுக்காக. உனக்கு கிடைக்கல அப்படின்னா அதை மறந்துரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது யாருக்கு இந்த உதாரணம்? கிட்டாதாயின் வெட்டன மர, இந்த உதாரணம் யாருக்கு? அது என்னது? இது கொம்பு சொல்லுவாங்களே, கொம்பு தேனுக்கு ஆசைப்படாத, மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படாத, அந்த உதாரணம் கிடையாது இது. அந்த மாதிரி அதாவது இந்த பழமொழியிலே 2 வேற வேற கேட்டகரி உண்டு. இப்போ நான் சொல்றது பொது பழமொழி. மொடம் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு அதிகார பழமொழி. அந்த பழமொழி சமூகத்தினுடைய பின்னடைவில் வந்த பழமொழி. ஒருத்தனை மட்டம் தட்டுறது, உடனே இன்னொருத்தனை முயற்சி செய்ய கிடைக்காது இல்லைன்னுவான். அப்புறம் அதுக்கு இதுக்கு என்ன வெங்காயம் கேட்டால் அப்புறம் போயாடுவான். என்ன புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் சமுதாயத்தில் சிலரை ஒடுக்கிறது, சிலரை மேலே, இந்த இதெல்லாம் அரசியல் பின்னணி இருக்குது பழமொழியில் கூட. அதுல நாம் இப்ப சொன்ன கிட்டாதாயின் வெட்டன மரங்கிறதுலாம் இது ஏதாவது ஒரு வகையில் மெய்ப்பொருள் சார்ந்த பழமொழிகள். அப்ப யார் சொல்றது? அப்ப கிட்டாதாயின் வெட்டன மரங்கிறது யாருக்கு சொல்றது? அது நீ முயற்சி அடை, கிடைக்காது இல்லைன்னு சொல்றதுக்கு மறுதலையானதுன்னு சொல்லக்கூடாது. இது எனக்கு வாழ்வியல் பிரச்சனையில் நான் நினைக்கிற ஒன்று என்னை விட்டு போயிடுது அல்லது எனக்கு கிடைக்காம இருக்குது. இப்ப நான் அதுல நொந்துட்டு இருக்கிறேன், அதை உடனடியா என்னால மறக்கணும், அது முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? பொதுவா நினைக்கிறவன் உடனடியா மறக்க முடியாது. நினைக்கிறதே நம்ம எதை நினைக்கிறதுனா என்ன அதை சொல்லுங்க. அப்படி சொன்னா தானே மறக்கத்தை பத்தி பேச முடியும். நினைக்கிறதுனா என்ன? எண்ணமா? எண்ணம்னா மறுபடியும் ஒரு இது வருது. ஆசைன்னா பொருள் மேலே உரிமை கொள்றது, அது ஆசை கிடையாது. அது அதெல்லாம் கிடையாது, எல்லாமே குழப்பறீங்க. கடைசியா பற்றுன்றது வேற ஒரு வார்த்தை. நான் சொல்றது எல்லாத்துக்குமே உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாம உலகத்துல ஆசை கொள்றோம்னு நாம சொல்றோம்ல, இப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார்.
அப்போ அவர் ஆசைனா என்னன்னு அவருக்கு அது விளக்கம் கொடுக்குறாரா இல்லையா? நாம அவ்வளோ பெருசாக சொல்ல தேவையில்லை. நீங்க பொதுவாக ஆசைனா என்ன? ரொம்ப இன்னைக்கு நான் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் அப்படி ஏதாவது ஒன்று நல்ல உதாரணமாக சொல்லுங்களேன். பொதுவாக அது உரிமை கொள்வது அது இப்படி அப்படின்னா எதுக்கு அது ஆசைன்னா? நான் ஒரு ரொம்ப ஆசைப்படலைங்க, எனக்கு இன்னைக்கு தினம் ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சா போதுங்க, மதியானத்தில் என்னது வெள்ளை சோறு கிடைச்சா போதும், காலையில் ஒரு தோசை கிடைச்சா போதும், ராத்திரிக்கு ஒரு சப்பாத்தி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறது தானே ஆசையாக இருக்குது. அப்போ எனக்கு நான் மேற்கொள்ளுகிற நடைமுறைகளில் பொதுவாக என்னுடைய நாக்கு அல்லது என்னுடைய மனம் சம்பந்தப்பட்டு நான் ஒன்றை திட்டமிடுவது அதானே. இதுக்குள்ள நாக்கு இருக்குது. எதுக்குள்ள? இப்போ நான் நினைச்சா, இப்போ நீங்கள் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட நினைங்க, நான் என்ன நினைப்பேன்? தெரியாது இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நினச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் என்னோட இப்போ நீங்கள் சில சமயம் திடீர்னு உங்களுக்கு சாப்பிடும்போது திடீர்னு இன்னைக்கு இது சாப்பிடலாமேன்னு ஒரு எண்ணம் மாதிரிலாம் வரும். ரெண்டு விதமாக வரும். அது ஒன்று சில பேருக்கு நோயாக வரும், சில பேருக்கு நல்லதாக வரும். நோயாக வர்றதுக்கும் காரணம் ஒன்று இருக்குது, நல்லதாக வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ பதில் சொல்லும்போது சமயம் அல்லது ஆன்மீகம் அதுக்கு பதில் சொல்லும். அது இப்போ தெரியாது. சாதாரணமாக பொதுவாக வாழுகிற மனிதர்களை போன்றவர்களுக்கெல்லாம் இது விதி கிடையாது. ஆனால் கொஞ்சம் மேலே வர்றவங்களுக்கு இது நுட்பமாக தெரியும். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ எனக்கு ஒன்று சாப்பிடணும்னு அப்படி தோணுச்சு அப்படின்னா, அல்லது ஏதாவது ஒன்று நான் புதுசாக எனக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஏதாவது ஒரு நோய்க்கு அது மருந்தாக அமையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், நான் அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நான் அந்த ஒழுக்கத்தில் நின்றால் அந்த மாதிரி நிற்கிறவனுக்கு கடவுள் அதை அப்படி காட்டுவார் அப்படின்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். எல்லாருக்கும் அதை நான் விதியாக்க முடியாது. ஏன்னா சில பேர் செத்து போயிட்டான்னா அப்புறம் அவனுக்கு அதுவே எதுவாகலாம், விதியா மாறலாம். அப்ப நாம அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால நான் அந்த பொதுவில் பேசவே மாட்டேன். கொஞ்சம் அதனாலதான் கொஞ்சம் குழப்பற மாதிரி தெரியும் நான் பேசுறது. புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறது திட்டவட்டமா நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா வேறு வேறு மாதிரியான நடைமுறைகள் உண்டு. அதனால திட்டவட்டமா அதை நான் ஒரு ஆளுக்கான விஷயமா சொல்ல முடியாது. உங்க பிரச்சனை தெரியும் போது ஒரு ஆளுக்கான விஷயமா சொல்லலாம். ஆனா பொதுவில் சொல்லும் போது இப்ப நான் சொல்றேன்ல, உனக்கு இன்னைக்கு தோன்ற ஒண்ணு இன்னைக்கு ஏதோ உனக்காகவோ அல்லது உன்னுடைய எதிர்காலத்துக்காகவோ அதை சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தோணாது. அப்படி எல்லாருக்கும் பொதுவில் சாப்பிட தான் தோணும். பார்க்கறதுல அவனுக்கு சிலது சாப்பிட்டுட்டு நினைச்சு பார்த்து சாப்பிட தோணும், இல்லை புதுசா சாப்பிடும், அப்படிதான் வருமே தவிர நான் சொல்ற முறையிலேயே எல்லாருக்கும் தோணாது. ஆனா அது தோணும் யாருக்குன்னா மேலே வர்றவனுக்கு தோணும். அப்படிதான் நான் அதை சொல்லணும். மேலேன்னா அந்த ஆன்மீக ஒழுக்கத்துக்குள்ள இல்லை கடவுள் பழக்கத்துல வர்றவனுக்கு தோணும். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவையும் நான் ஆசைப்படுகிறேன், இந்த சாப்பாட்டுக்கு தாங்க ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதில் என்ன பின்னணி இருக்குது? எனக்கு வயிறு பிரச்சனை பின்னணியா இருக்குது, எனக்கு பணப்பிரச்சனை பின்னணியா இருக்குது. பணப்பிரச்சனை தானே அதை காட்டுது. இப்போ பணம் அதிகமாக இருந்துக்கிறது ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, அவன் இது ஆசையாக நினைப்பானா? நினைக்க மாட்டானா? நினைப்பான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நோய் தான் நினைப்பான். அப்போ இந்த ஆசைக்கு பின்புலம் எதுவா இருக்குது? என்னுடைய உடல் தன்மை, என்னுடைய பிறப்பு தன்மை காரணமா மாறுது. அப்ப நான் இதுக்குள்ள எதை முன்வைக்க முடியல? என்னையே முன்வைக்க முடியல. நான் ஒரு ஆளுமைன்னு இருக்குதுல்ல, என்னுடைய ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள நான் என்ன முன்வைக்க முடியாது. அப்பதான் இதுக்குள்ளெல்லாம் என்ன பேசுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகிற இந்த என்னது புரிதல் முறை, நிவிர்த்தி பிரதிஷ்டை, அப்புறம்தான் வித்யா. நீ எதை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாயோ அது பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வித்யான்னு சொல்றது. அது பற்றிய கல்வி. அதுக்குள்ள நீங்க போய் அதுல ஒரு அமைதி வரணும், அது சாந்தி. அந்த அமைதியையும் நீங்க கடக்கணும். இது சாந்தி அதீதை. இப்ப இப்படி வச்சுங்களேன், எல்லா நடைமுறையுமே அப்படிதான். நான் சொல்றது சமுதாயத்தில் அறத்தை நிலைநாட்டினாலும் அப்படிதான், நீங்க ஒழுக்கத்துக்குள்ள வந்தாலும் அப்படிதான் வரணும். நமக்குள்ள இருக்கிற ஒரு குணம், அந்த குணம் அழியணும்னா என்ன பண்ணணும்? அல்லது அந்த குணம் வளரணும். ரெண்டு தானே. ஒரு சில குணங்கள் நமக்கு தேவையில்லாமல் போகணும், ஒரு சில குணங்கள் வரணும். இதுல ஏதாவது நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுவும் அன்பு மாதிரியான ஒரு கேள்விதான்.
இந்த குணம் எனக்கு போகணுங்க அப்படின்னு முயற்சி பண்ணணும். அதுதானே கிட்டாதாயம் வெட்டன மரம் மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சில குணம் எனக்கு வரணும் அப்படின்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோமா? முயற்சி பண்ணியிருக்கிறோம்ல. இப்போ நான் முயற்சி பண்ணி அதை எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தத்துக்கு பதில் சொல்லணும். அதான் பிரச்சனை. அப்போ அதுக்கு என்ன வருது? சூழ்நிலையும் அதுக்கு ஒரு உதவியும் தேவைப்படுகிறது. அந்த சூழ்நிலையையும் உதவியும் தர்றது கடவுள்னு தெரியும். இது முடிவு. இப்போ வேற மாதிரி இதை சொல்றேன். நான் ஒன்றை தெரிஞ்சுக்குவேன். என்ன தெரிஞ்சுக்குவேன்? இந்த வேலையை நாம செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். அல்லது இன்னது சாப்பிடணும்னு தெரிஞ்சுப்பேன், சாப்பாட்டுக்கு, நோய்க்கு, மருந்துக்கு. ஆனா அதை என்னால நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு அந்த பொருள் கிடைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான நேரம் வாய்க்கணும். அதுக்கு எனக்கு நான் செய்யற வேலையில எனக்கு அது உதவணும். இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம கையை மீறி போகும். அதுதான் அவங்க சொன்னது. இது அனுபவத்துக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய குணத்தை நீக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள எனக்கு என்னெல்லாம் வக்கரம் இருக்குதோ அதை மொத்தத்தையும் நான் செயல்படுத்தணும். வக்கரம் ஏன் பேர் வைக்கிறேன்னு தெரியுது? அதுக்குள்ள இருந்த அழுத்தம், டென்சிட்டி, அல்லது அது அதாவது நல்ல இறுக்கமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை முதல்ல எதுவாக்கணும்? பொசன்னு ஆக்கணும், டைல்யூட் பண்ணணும். அதை லூஸ் ஆக்கணும். நூல் கட்டா இருந்தா லூஸ் ஆக்கணும். அழுத்தமான உருண்டையா இருந்தா அதை ஊற போட்டு உப வைக்கணும். வச்சுங்களேன். அது ஆன பிறகு அதை கரைக்கணும். அப்புறம் இந்த கரைக்க உங்களுக்கு அது முதல்ல எதுவாகணும்? மொத்தமா வெடிக்கணும். வச்சுங்களேன். இந்த வெடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணுமா இல்லையா? அதுக்கு ஒரு விஷயம் வேணுமா? அதை தாங்கணுமா? அப்படி இல்லைன்னா நீங்களே அதுக்குள்ள ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா சமுதாயம் உங்களை தூக்கி உள்ள போட்டுரும். நீங்க என்னதான் பண்ணது தப்பு இல்லதான், பெரிய தப்புன்னு கிடையாது. ஆனா தப்புன்னு ஏன் மாற்றான்? அதை எடுத்து அடுத்தவன் பயன்படுத்துறதுக்கு காலம் வரும்போது அவன் அதை பயன்படுத்திக்கிறான். அப்படித்தானே நடக்குது நாட்டுல. இது என்னங்க பெரிய தப்பு அப்படின்னு கேட்கறதுக்கும் நமக்கு அதுக்கும் ஆள் இல்லாம போயிடும். அப்புறம் இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. என்ன பெரிய தப்பு அது? இப்போ யாரோ ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவன் ஒரு 60 கோடி என்னமோ பண்ணான். என்ன அவனுக்கு இப்போ ஏமாத்தினா, உங்களுக்கு தெரியல, பணத்தை ஏமாத்தினா சீட்டிங் கேஸ் தானே உள்ள போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது என்ன பெரிய விஷயம் அது அப்படின்னு தெளிவாகவே ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்கல்ல. அவர் தான் தப்பிச்சாரு. வேற ஒரு ஆள் ஏதோ நான் சமீபத்தில் படித்தேன், அது ஞாபகம் வரல, இருக்கட்டும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி அது வரக்கூடாது. உங்க அறிவை மாற்றி கொடுக்கணும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம குடும்பம், அதுக்குள்ள இந்த சமூக நிறுவனம்லாம் வச்சிருக்கோம். இது சட்டமா இல்லாம என் மன வளர்ச்சி விஷயமா மாறுற விஷயம் இருக்குல்ல, இதுல மன வளர்ச்சி தான் உங்க எல்லா குணங்களையும் காட்டுறது. அதுதான் பழகிறது. அதனால்தான் புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். வெறும் பழக்கிறது இல்ல, சேர்ந்து இருக்கிறது. அது உங்க மனநிலை மாற்றத்தை, உங்க மனநிலையே முழுவதுமா வெளிக்கொண்டு வரணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சகஜமா பேசுறது அப்படின்னு இப்ப இருக்கிறோம்ல. இப்போ எத்தனை பேர் தன்னுடைய மனைவியை வெளிப்படையாக பேசவிட்டு சந்தேகமில்லாமல் வாழுகிற மனநிலைமையை பெற்றிருக்கிறார்கள். இப்போவாது பேச விடுறான், பிரச்சனை வந்தா ஓடிடலான்ட்டு. ஒரு காலத்துல பேசவே விட மாட்டான், அவங்க பக்கத்திலே நிக்க மாட்டாங்க. பக்கத்துல உட்கார விட்ட ஆளே பாரதியார் தான். அவர் தான். நீங்க பழைய ஆளுங்க புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் நிற்பாங்க, வாவு சிதம்பரனார் உட்பட. இந்த ஜமீன் படங்கள்லாம் போய் யார் வீட்டில் பழைய படங்கள்லாம் பாருங்களேன், ஆம்பளை உட்காந்துருப்பான், உங்க பெண்கள்லாம் நிற்பாங்க. நீங்க எந்த வீட்டையாவது படம் இருந்தா அந்த படத்தை நான் காட்டினா மகிழ்ச்சி எனக்கு. அதை முதல்ல மாற்றணும் பாரதியார் மட்டும்தான். இவன் உட்காருமா நீ அப்படின்னு உட்கார வச்சான். இவன் எழுந்து நின்னான், நான் மட்டும் உட்கார மாட்டேன், ஒன்று நீ உட்காரு இல்லை நான் கூட நிற்கிறேன். இதுதான் பாரதி பண்ண வேலை. அப்ப இது வெறும் படம் இல்லை, அதுக்குள்ள மிகப்பெரிய மன வரலாறு இருக்குதா இல்லையா? அப்ப இந்த மன வரலாறு தான் நாம மாத்துறதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்குள்ள பாரதியார் மனைவி ஒத்து வரல, அது வேற விஷயம். அதுக்குள்ள நீங்க நிக்கணும், ஒத்து வரலனாலும் நிக்கணும்.
அந்த போராட்டம் இப்ப கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லயே பொய் தொடங்கிடும். அந்த போராட்டத்துக்கே பொய் இல்லாத இருக்கணும். அப்புறம் பொய் இல்லாம இருக்கிறது, இந்த குணம் மாறுறது, இதுக்குள்ள நான் பயிற்சி எடுக்கிறது, இவ்வளவும் இருந்தாதான் உங்களுக்கு எது வருது? இந்த பிறப்பு அந்த பேதமை நீங்குகிறது. அப்படி வச்சுக்கணும். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இதுதான் பிறப்பினுடைய விடுதலை தன்மை. அப்ப நான் இவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்டா தெரியுது. இதுக்கு ஒரு பிறப்பு பத்தாது, சில பேருக்கு 100 பிறப்பு கூட தேவைப்படும். அதுதான் நான் நேற்று கூட சொன்னேன். ஒரு ஆளு எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருப்பான், அல்லது நல்ல பகுத்தறிவாதியா இருப்பான். இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்ப பெரியார் இப்போ இறந்துட்டார், அவர் கொள்கைப்படி அவர் பிறக்க மாட்டார். இப்ப நம்ம கொள்கைப்படி பெரியார் பிறந்திருப்பார், அவர் எப்படி பிறந்திருப்பார்? நேரடியா பக்தனா விட மாட்டாங்க. நேரடியா பக்தனா எல்லாரையும் விட மாட்டாங்க. நேரடி பக்தனா இருக்கிறவ கொஞ்சம் பேர் அவனா செய்யறது தான் அது. மற்றவனை உட்கார வச்சு அடிக்கிறது தான் வேலையா இருக்கும். அவன் சாமி கும்பிடனாலும் சாமி கும்பிட்ற இடத்துல உட்கார வச்சிருவாங்க. அவனா சாமி கும்பிட வரணும். அப்புறம் புரியுதா உங்களுக்கு? அது அதாவது இதை புரிய வச்சு காட்டுறது முத வேலை இல்லை. இதுக்குள்ள நீ புரிஞ்சுக்கிற மாதிரி மடக்கி போடுறது, அதுக்கப்புறம் அதை நீயா செய்யணும். இதுதான் அந்த நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்யா, சாந்தி, சாந்தி அதிதை. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொடக்க காலத்துல நான் இதுக்குள்ள பெரிய அளவுல கடுமையா அதுக்குள்ள முயற்சி எடுக்கிறது தெரியும். இந்த ஒரு அதுக்குள்ள நீங்க வந்துட்ட பிறகு நீங்க அதை பத்தி மெனக்கெடாம அது இயல்பா மாறும். இதுதான் சாந்தி அதிதை. சாந்தி அதிதைனா உடனே அமைதியின் சிகரம்னு கண்ணை பார்த்துட்டு மூக்கை பார்த்துன்னு உட்கார்றது இல்லை. அது நான் என்னுடைய பழக்கத்தில் மெனக்கெடாம எனக்கு அது இயல்பா மாறணும். மெனக்கெடுறதுனா புரியுது இல்ல? நான் கொஞ்சம் கூட அதுக்காக மனநிலை ரீதியா ரிஸ்க் எடுக்காம, ரொம்ப அழகா அது தமிழ்ல அழகா சொன்னா ரிஸ்க் எடுக்காம. ஆமா, அது புரியறதுக்கு பேசுறேன்ல, அதுதாங்க, அதுதான் மெனக்கெடாமன்றது. இந்த மெனக்கெடாமங்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அனுபவங்களுக்கான பேர் தான் இந்த அந்தங்கள். அவ்வளவுதான் விஷயம். அந்தங்கள் அப்படின்னு உடனே இந்த 6 பேரை சொல்லி மிரட்டுறது இல்லை. அதுக்குள்ள நான் அனுபவத்துக்கு வர வர வள்ளலார் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்பால் தந்து என யாவரும் வந்தனை செய்யவே நித்தியனாக்கி மெய் சுத்த சன்மார்க்க நீதியை ஓதி ஓர் சுத்த போதாந்த அத்தனி வீதியில் ஆடச் செய்தீர். ஒரு சுத்த போதாந்த வீதியில் ஆடச் செய்த இடத்துக்கு சொல்ற விளக்கம் இது. எதுக்கு இது சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தெளிவா எல்லாருமே நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. இதை பத்தி விரிவா படிச்சு நம்ம குழம்பணும்னு அவசியம் கிடையாது. இதுக்குள்ள என்ன அப்படின்னா, இந்த அந்தம், கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், அப்புறம் நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் இருக்குல்ல. இப்ப நான் சொன்னேன்ல, ஒவ்வொன்றுத்துலயும் இருக்கிற உண்மையை கண்டறிகிறது. இத பொதுவுல பாரதியார் பேசுறாரு ஒரு இடத்துல. பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையை கனவு அப்படின்னு ஒரு தலைப்புல எழுதுறாரு, அல்லது சுயசரிதைங்கிற தலைப்புல எழுதுறாரு. அந்த பாட்டு எனக்கு, நான் அது ஒரு புக்கில் அட்டைப்படமாவே போட்டேன். அது என்ன சொல்றாரு அதுலன்னா, பைய பைய ஓர் ஆமை குன்று ஏறல் போல ஆவி நைய துயருறல் வேண்டுமே ஐயவோ அப்படிலாம் சொல்லிட்டு, பாரில் பார் உலோர் இவன் ஓர் உண்மை கண்டு உய்வரால். உலகத்துல என் வாழ்க்கையில நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஆமை முல்ல பெரிய குன்றை ஏறுற மாதிரி நான் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி என் வாழ்க்கையில இவன் நல்லவன் இல்லை, அல்லது என் வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேனே, ஐயவோ இது சம்மதமா, திருவருளுக்கு பொருந்துமான்னு கேட்கிறாரு. அருளுக்கு இது தேவையான்னு கேட்கிறாரு. இப்படி பாரதியார் கேள்வி கேட்கிறார் அவருடைய கனவுல. இன்னும் ஒரு 2-3 இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். கொலை தொழில் புரிந்தனமா அப்படின்பார். நாங்கெல்லாம் சூதுவாது செஞ்சுதான் வாழணுமா இந்த உலகத்துல, நல்லவனா இருந்து வாழ முடியாதா அப்படின்னு கேட்கிறார் ஒரு தனிப்பாட்டுல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கைக்குள்ள நான் ஒன்ன கத்துக்கிட்டு நின்றேன் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த சமூகம் போற வேற வேற மாதிரியான சூழல், இதை தாண்டி நான் நிக்கிறது, இதுக்குள்ளதான் நான் கடவுளை பார்க்கறது அப்படின்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அதுக்குள்ள எல்லா அந்தமும், அதுக்குள்ள நான் பேர் வைக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, கலாந்தம் என்றும் பொழுது என்னுடைய அறிவுக்காக நான் எடுக்கிற வழிமுறைகள்.
அதிலே நான் பெறுகிற விஷயங்கள் அல்லது நான் என்னை அடைந்த விஷயங்கள்லாம் யோகாந்தம். அவ்வளவுதான். என்னை விட்டு பிரிந்தனவும் நான் அடைந்தனவும் இதெல்லாம் யோகாந்தம். அதனால அது ஒரு இணை. அதே மாதிரி தான் இந்த போதாந்தம் நாதாந்தம். இந்த போதாந்தம் நாதாந்தத்துக்கு உள்ள விஷயம்தான் அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். போதம்னு நீங்க கூட அந்த வார்த்தை சொன்னீங்களே, அறிவுக்கு. போதம்னா என்ன அப்படின்னா, அது இப்போ நீங்க எல்லாரும் இப்போ காலையில் என்ன பூ பூக்கும் உங்கள் வீட்டில்? எல்லார் வீட்லேயும் பூ செடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லாட்டா நீங்கள் ரோட்டுக்கு போங்க, இல்லைன்னா முடிஞ்சால் எல்லோரும் ஒரு டிக்கெட் எடுத்து செங்கல்பட்டுக்கு வண்டிக்கு போனீங்கன்னா வழியில் அந்த பைபாஸில் போய் இறங்கினீங்கன்னா அரளிப்பூலாம் நிறைய இருக்கும். யாராவது இறங்கி நின்று என்ன பண்ணுறீங்க, அந்த பூ எப்படி பூக்குதுன்னு நின்று பாருங்களேன். இதுதான் போதம். பூ பூத்த பிறகு வச்சுக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம் காலையில், அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு கூட ஒரு பூ வாங்கி வச்சுன்னு உட்காந்துன்னு இது எப்படி பூக்குதுன்னு வச்சுன்னு உட்காந்து பார்த்து யாராவது நாளைக்கு வந்து சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ போதாந்தங்கிறது அதுதான். அதுக்கு உதவுற விஷயம் இந்த பூ வச்சுட்டு பார்க்குற இல்லை, அது அந்த கருவி வந்து நாதாந்தம். ஆனால் பூ பூக்குது இல்லை, 1.5 மணி நேரம் கழிச்சு பூத்துருதா இல்லையா? பூத்த பிறகு பார்த்துறோம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது உள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, நமக்கும் பொறுமை இருக்காது இல்லை. அதை உட்காந்து அது எப்படி இதழ் விரியுதா விரியலையா அப்படின்னு தொப்புன்னு வெடிக்கல இல்லை. அது ஆனால் பூ வெடிக்கல, ஆனால் பூக்கு தான். நம்ம அறிவு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மீகத்துக்குள்ள கடவுள் தன்மையில இணையுது பாருங்க. அதுக்கான முயற்சி தான் போதம். அதுதான் சிவஞான போதம் அப்படின்னு பேர் வச்சாங்க அவங்க. அதுதான் போதாந்தம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு உதவுற விஷயம் இந்த எழுத்து இருக்குல்ல, அது எல்லாம் நாதாந்தம். ஓம்ங்கிறது இறுதி ஒலி. ஆனா அந்த ஓம்ங்கிறது 51 எழுத்தா வரும்னு சொல்றது. இன்னும் உலகத்துல எத்தனை பாஷை இருக்குதோ அத்தனை பாஷையும் அதான். எத்தனை மொழிகள் இருக்கிறது, எத்தனை சொற்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஓம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் இல்லை. இந்தியாவில் நாம் அல்லது தத்துவத்துறையில் நாம் ஒரு பெரிய முடிவு வச்சுக்கிறோம். எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் தலைமை ஓம் அப்படிங்கிறதுல. அது வடமொழி தமிழில் நம்ம பேதம் பேசாமல் அதுக்குள்ளே தெளிவாக ஒத்துக்கிறாங்க எல்லாரும். அது பற்றிய பிரச்சனை இப்போ நமக்கு தேவையில்லை. ஆனால் ஓம்ங்கிற விஷயத்திலிருந்து தான் நேரடியாக வர்றது ஆ ஊ மா. அதிலிருந்து வர்றது சிவாயா நம. அதிலிருந்து வர்றதான் 51 அக்ஷரம். இதனால தான் திருவாசகத்துக்கு 51 தலைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அந்த நடராஜருக்கு பின்னாடி ஒரு திருவாசி இருக்குல்ல, பிரபை, அதில் அந்த சுடர் 51 இருக்கணும். சிலர் 3 வைப்பாங்க, சிலர் 5 வைக்கலாம். ஆனால் கடைசியாக அது எதில் எத்தனையில் இருக்கணும்னா 51 இருக்கணும். ஓங்காரமே நல் திருவாசி நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அப்படின்னு ஒரு பாட்டு உண்மை விளக்கத்தில் வருது. உண்மை விளக்கம் எழுதின ஆசிரியர் ஓங்காரமே நல் திருவாசி நீங்கா எழுத்தே நிறை சுடராம். சுடர்னா அந்த சின்ன சின்னதாக அந்த இது அவங்க இதில் போட்டிருப்பாங்க பாருங்க, நெருப்பு மாதிரி அந்த பிரபையை சுற்றி, அதெல்லாம் எழுத்து. இது யாருக்கு தெரியும்னா ஆங்காரம் அற்றார் அறிவர் இப்படின்னு அந்த உண்மை விளக்கம் மனவாசம் கடந்தார் சொல்றார். இது எதுக்கு இதை சொன்னா, இந்த நாதாந்தங்கிறதெல்லாம் இதான். இப்ப நடராஜரை பார்க்கறது வேற, நடராஜர் பின்னாடி இருக்கிற பிரபையை பார்க்கறது வேற. நடராஜரை பிரபையை பார்த்து நடராஜரை பார்த்து நடராஜரின் மேல இருக்கிற ஆபரணங்களை பார்த்து அதை தாண்டி ரகசியத்தை பார்க்கணும். இந்த ரகசியத்தை பார்க்கறது அப்படிங்கிறது இது இல்ல, இதை தாண்டி தானே அது. ரகசியத்தை பார்க்கறதுங்கிறது ரகசியத்தை இந்த நடராஜரை தாண்டி தான் பார்க்கணும். நடராஜர்லயே ரகசியம் கிடையாது. நடராஜருக்கு இருக்கிறாரு, அவரை கடந்து பார்க்கறது அது. அப்படிதான் சிதம்பர ரகசியம். அதுதான் இந்த நாதாந்த வீதியில் ஆட செய்யறாருன்னா, நான் அனுபவத்துல ரகசிய அனுபவம். ஆனா நான் இருக்கிறது அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துலயே அது கிடைக்காது. அந்த இடம் நான் போன பிறகு அந்த இடத்துக்கு வரலாம். இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த வீதியை பத்தி பேசும்போது வீதியிலேயே அந்த அனுபவம் கிடையாது. இப்படி வச்சுங்களேன், நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அமெரிக்காவுக்கு ஏன் போயிட்டு வருவீங்க? நீங்க போல அப்படின்னா ஏன் உங்க பையனை அனுப்ப மாட்டேங்க, நீங்க அவர் எங்கேயே வச்சுருக்கிறீங்க, அதனால தான் போயிட்டு வந்துட்டாரா? நீங்க போலையா? அவர் முழுசா விட்டா தானே போவீங்க. நீங்க அவர் தான் அப்பப்போ வர வச்சுருக்கீங்களா? இப்ப பசங்க இருந்தா போறோம்ல,
நம்ம காசை செலவு பண்ணிட்டு அங்க போயிட்டு வர இடமா தானே இருக்குது. அது நாமே அங்க இருக்கிற இடமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான முறை இருக்குல்ல. அந்த மாதிரி நான் என் அளவுல பெரிய ஆளா இருக்கிறேன். நான் வந்து அங்க இருக்கணும், நான் எனக்கு அவசியம் கிடையாது. நான் அங்க போயிட்டு வர்ற ஆளா இருக்கிறேன். இப்ப அமெரிக்காவில் இருக்கிறவன் இங்க வந்து தங்கலான்னு ஆசைப்படலாமா? இங்க இருக்கிறவன் அமெரிக்கா போய் தங்கலான்னு ஆசைப்படலாமா? என்ன முடிவு எடுக்கலாம்? இப்ப பட்டிமன்றம் இருக்கா? ரெண்டுமே தப்பு இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறவன் நான் இந்த பிறப்பில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் வேணா போனது, நான் தமிழ்நாட்டுக்கு போய் நான் அடைய போறேன்னு வந்தா அது சரி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அமெரிக்காவில் போய் அடைய முடியாதுல்ல. அது இல்லை, நான் சொன்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு? முடிவுக்கு வரேன். இப்போ நான் என் பிறப்பை ஒழிக்கணும், அதுக்கு அமெரிக்காவுக்கு போனால் ஒழிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒழிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு, இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் அங்கெல்லாம் போயிட்டு வர்றது பேருக்கு போயிட்டு வர்றேன். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, பெரிய அனுபவத்தை பெற்றவர் அந்த அந்த வீதிக்கு போயிட்டு வர்றாரு. ஆனால் அது பெருசு கிடையாது. அப்படிதான் 6 அந்தத்தை பற்றி வள்ளலார் பேசுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படிதான் அந்த பாட்டுக்கு நீங்க அது உங்களுக்கு பாட்டா படிச்சு பாடம் எடுக்க முடியாது இப்போ. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு பெரிய அனுபவங்களை பெற்றவனாக இருக்கிறேன், அப்படி இருக்கிற நான் இந்தந்த இடத்துல இதெல்லாம் எங்கெங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்தேன். ஆனால் நம்மோடது என்ன அப்படின்னா அருள் வீதி. இதுதான் அவர் சொல்றது, அருளான வீதி. அதுதான் அருள் ஜோதி வீதி அப்படின்னு கொஞ்சம் விரிவாக அதை பற்றி பேசுகிறார். வாய்ப்பு நமக்கு உதவுகிற வகையில் அடுத்த வாரம் அதை பற்றி தேவையான வகையில் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.